டாக்டரை கேட்டு போடுங்க. எல்லாமே லோக்கல் டாக்டரு, லோக்கல் மெடிக்கல் ஷாப்லலாம் எடுத்து வாங்கி போடாதீங்க தயவுசெய்து. ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து டெக்னீஷியன்ஸ் ராத்திரி பகல் பார்க்காம 2 மணிக்குனாலும் எங்களுக்கு சேவை செஞ்சு ஜனவரி 19 ஆஞ்சியோபிளாஸ்டி வந்து அதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாரத்துக்கு 3 தடவை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து நிறைய ஃபிஸ்டுலாலாம் எனக்கு எல்லாமே போயிடுச்சு, ஒன்றுமே கிடையாது. நான் குழைப்பனான்றதே தெரியல. என் பேர் கிருஷ்ணவேணி. எனக்கு 1 இயராக வந்து டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பிபி டேப்லெட் சரியாக யூஸ் பண்ணாததுனால எனக்கு இது கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போலோவில் தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக வந்து எனக்கு வந்து இன்னொரு இடத்துல டயாலிசிஸ் பண்ணப்போ எனக்கு வந்து ஒரு 2 days ரெஸ்ட் எடுத்துப்பேன். இங்கே வந்ததுக்கப்புறமா வந்து எனக்கு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். நானே தனியாக வருவேன், தனியாக போயிடுவேன். எந்த ஹெல்ப்பும் கிடையாது எனக்கு. அந்த மாதிரி இண்டிவிஜுவலாகவே நான் எல்லா வேலையும் பண்ணுறேன். ரீசெண்டாக வந்து எனக்கு எதனால் ஆச்சுன்னு தெரியல, ஃபிஸ்டுலா ஒர்க் ஆகலை. எனக்கு ஃபிஸ்டுலா ஒர்க் ஆகலைன்னொடனே நான் சொன்னேன் சார்கிட்ட, இன்னொரு கையில் பண்ணிக்கிறேன்னு. சார் சொன்னார், இல்லைம்மா நீ லைஃப் லாங் டயாலிசிஸில் இருக்கணும், அதனால் வந்து அது அட்வைசபிள் கிடையாது, உனக்கு வந்து இந்த மாதிரி பெலூன் சர்ஜரி பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்போவும் எனக்கு வந்து டவுட்டாக தான் இருந்தது, இல்லை பண்ணிக்கலாம் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் சார் பண்ணினார், டாக்டர் வெங்கடேஷ் சார் பண்ணினார். இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அதனால் டேப்லெட்ஸ் வந்து இப்போது டாக்டரை கேட்டு போடுங்க. எல்லாமே லோக்கல் டாக்டரு, லோக்கல் மெடிக்கல் ஷாப்லலாம் எடுத்து வாங்கி போடாதீங்க தயவுசெய்து. ஏன்னா நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து கால்சியம் வந்து நிறைய டெபாசிட் ஆகுதுன்னாங்க. நான் வந்து பிபி டேப்லெட்டு நார்மலாக இருக்கிற ஒரு பிபி டேப்லெட் போட்டுக்கிட்டு இருந்தேன். 10 years நல்லா தான் இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் ரொம்ப உடம்பு முடியாமல் போய் ப்ரீதிங் ப்ராப்ளம் வந்தது. அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்ட்டு. ஆனால் அது தெரிஞ்ச உடனே ரொம்ப சஃபர் பண்ணினேன். நான் ஒரு மாதிரி இருந்தது, கஷ்டமாக, இனிமே எப்படி இருப்பேன், நான் உயிரோடு இருப்பேனா இல்லையான்ட்டு. ஆனால் இங்கே அப்போல வந்ததுக்கப்புறமா தான் அந்த டெக்னீஷியன்ஸு, அப்புறமா டாக்டர், அவங்க பேசுகிற விதம் எல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப இப்போல்லாம் வந்து கோவப்படுறது இல்லை, சந்தோஷமாக இருக்கா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. முன்னாடியெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவேன், இப்போ அந்த வருத்தப்படுறதே கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷம். அந்த என்னைக்கு டியூஸ்டே வரும் வந்து பண்ணிட்டு போயிடலாம், என்னைக்கு சாட்டர்டே வரும் வந்து பண்ணிட்டு போயிடலாம், அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பண்ணினா நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது உடம்பு. நான் இப்படி 12 வருஷம் தாண்டுவேன்னு எனக்கு அப்பயே நான் இப்போ நம்பிக்கை இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த 12 வருடங்கள் வந்து எனக்கு அப்போலோவும் எங்கள் நெஃப்ராலஜிஸ்ட் சார் வெங்கடேஷ் ராஜ்குமார் சாரும் டாக்டர் ராஜா மகேஷ் சாரும் கொடுத்த கிஃப்ட். எனக்கு ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது ஒன்று ஒன்றா திருப்பி கிடைக்கும்போது அதோட ப்ரீஷியஸ்னஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். அந்த வகையில் ஒரு டம்ளர் தண்ணி கூட எங்களுக்கு இல்லைன்னு சொன்ன நேரம் போய் இன்றைக்கி நான் முழு வாழ்க்கையும் முழுமையாக வாழ்கிறேன். அந்த ஆடியல் வந்து சாதாரண விஷயம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அதை எப்படி வாழ்கிறது அப்படின்னு ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து இந்த டெக்னீஷியன்ஸ் ராத்திரி பகல் பார்க்காம 2 மணிக்குனாலும் எங்களுக்கு சேவை செஞ்சு எங்களை வாழ வைக்கிறாங்க. அது சொல்கிறதுக்கு ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது, அது எனக்கு நான் வந்து 0லேருந்து தான் என்னோடய லைஃப் ஆரம்பித்தேன் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு மருத்துவராக இருந்தாலும் எனக்கு வந்துட்டு இதை பற்றி நான் இன்னும் வாழ போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. அந்த டயக்னோசிஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த எண்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு 5 நாள் எனக்கு இருந்தது. அதை தாண்டி என்னைய கைப்பிடிச்சி கூப்பிட்டு வந்தது இந்த அப்போலோ மருத்துவர்கள், அப்போலோ டெக்னீஷியன்ஸ். அந்த வகையில் எனக்கு என்னோட இந்த ஹாஸ்பிட்டல்லே எனக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அப்போலோ சொல்லுகிறேன். எங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு. அது எல்லாத்தையும் இப்போ நான் நேற்று நைட் தான் டயாலிசிஸ் பண்ணேன். இன்றைக்கி நான் இங்கே வந்தில்லை, எனக்கு சார் வந்து சொன்னார் வர முடிஞ்சால் பாருங்கள், வர முடியாத முக்கியமான ஒரு வேலை எனக்கு கொடுத்துருக்கு கவர்மெண்ட்டில், அத்திவாரத்தர் டியூட்டி உங்களுக்கே தெரியும். அதுலேருந்து நான் சாரோட ஒரு வார்த்தைக்காக
எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்து லீவ் போட்டு நான் இங்கே வந்திருக்கேன். அந்த அளவுக்கு நான் முழுமையாக என்னோடய வேலைகளை தாண்டி, என்னுடைய சொந்த வேலைகளை தாண்டி நான் உழைக்கவும் முடியுது, சம்பாரித்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றவும் முடியுங்கிற லெவலுக்கு என்னை பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு நடுவில் ஃபிஸ்டுலா நான் ஒரு 8 வருஷமாக டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபிஸ்டுலா ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒரு 4-5 வருஷத்தில் வந்துடும் அப்படிங்கிறது தான் ரெகுலர் எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ். ஆனால் சார் அந்த ஃபிஸ்டுலா ஃபெயிலியரையும் எனக்கு சரி பண்ணி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி அந்த ஃபிஸ்டுலாவில் அது இன்னும் இப்போ 7-8வது வருஷத்தை டயாலிசிஸில் நான் போயிட்டுருக்கிறதுக்கு எனக்கு எல்லா வித ஏற்பாடுகளையும் பண்ணி நான் இனிமேலும் அவர் சொன்னார்ல அந்த 55 வருடங்கள் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கும் இருக்குது. கட்டாயம் முழு ஆயுசையும் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க அப்போலோ மூலியமாக எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் என் மனமார்ந்த நன்றிகளை எங்கள் சாருக்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும் அப்போலோவுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நான் கடந்த 2 வருடங்களாக அப்போலோ மருத்துவமனையில் டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல நான் ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட்டை தான் கண்டுபிட்டாங்க. என்ன பிரெத்லெஸ் அந்த ப்ராப்ளம்லாம் இருந்தது. அப்போ டாக்டர் அமெரிக்கா போயிருந்தார், ஒரு வாரத்தில் வர வேண்டியது. பட் அனைத்து எமர்ஜென்சி அவசர சிகிச்சையோட மருத்துவர் இந்த மாதிரி சிறுநீரக பாதிப்புன்னு கண்டுபிடிச்சி டயாலிசிஸ் அங்கே ஐசிசியூலேயே எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் போன அக்டோபர்லேருந்து நான் ரெகுலராக டாக்டர் கண்பாடுலேருந்து எடுத்துகிட்டு வரேன். இந்த ஒரு நல்ல முறையில் போயிட்டுருக்கேன். இவர் சொன்ன மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேர பணிமனை மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் இது பண்ணுறாங்க. இப்போ இந்த வருஷம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி எனக்கு திடீர்னு ஃபிஸ்டுலா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. டாக்டர் நான் ஓஎம்ஆரில் இருக்கேன். டாக்டர் சீட்டு தள்ளியிருந்தார். ஃபோன் பண்ணால் கூட கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே அவரை முதல்ல ஒரு நல்லா எக்ஸாமின் பண்ணி அந்த இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபேஸ்ட் மேனர் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல ஒரு 15 நிமிஷம், அப்புறம் ஒரு 15 நிமிஷம் போட்டு அந்த பிளாக் ஆகிருந்ததை கரைச்சி அப்புறம் நைட்டு 2 மணிக்கு டயாலிசிஸ். நான் ஒரிஜினல் எனக்கு அலாட்டட் டைம் 7:30. பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராப்ளம் இட் வாஸ் டிலேடு, வேறு ஒரீடு. பட் ஆனால் டாக்டர் இது பண்ணிவிட்டு 2 மணிக்கு அந்த கிளியர் ஆகிடுச்சு. அந்த டயாலிசிஸ் அன்றைக்கி முடிஞ்சு மறுநாள் காலையில் 4 மணி நேரம் போச்சு. அப்போ டாக்டர் சொன்னார், இது மாத்திரம் நிரந்தர தீர்வாகாது, நீங்கள் இந்த ஆஞ்சியோபிளாஸ்டியும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஜனவரி 19ஆம் தேதி ஆஞ்சியோபிளாஸ்டி முடிஞ்சு அதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாரத்துக்கு 3 தடவை பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாக ஒரு இது நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா 26 வருஷமாக பிபி இருக்குது, லாஸ்ட்டு 3 இயர்ஸாக டயபெட்டிக் இருக்குது. பொதுவாக இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் எப்படின்னா, பொதுவாக இளைஞர்கள் எல்லாருமே டாக்டரோட அனுமதி இல்லாமல் இந்த தலைவலி, இந்த காய்ச்சல் மாத்திரைகள் எல்லாம் போடுறாங்க, பொதுவான மாத்திரைகள். அப்புறம் சில உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குது. தயவுசெய்து டாக்டரோட அறிவுரை இல்லாமல் மாத்திரை மருந்துகளை சாப்பிடாங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். அப்போலோ மருத்துவமனைக்கும் டாக்டர் வெங்கடேஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. எனக்கு நான் டேங்கர் பேஷண்ட்டு. நான் டேங்கரில் தான் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு டெவிட்டாலேருந்து தான் சாரை எனக்கு அறிமுகமே படுத்தினாங்க. சாரை போய் பார்த்தேன். அப்போ பார்க்கறச்சே எனக்கு ஃபுல்லாக இந்த கை ஃபுல்லாக வீக்கம், இவ்வளோ பெரிய வீக்கம். அவரை போய் பார்க்கறச்சே ஓகேம்மா பார்க்கலாம், சரி பண்ணலாம் அப்படின்ட்டு என்னென்னமோ பண்ணார். நிறைய பண்ணி இந்த கை, இத்தனை பெரிய கையை வீக்கத்தை குறைச்சவர் சார் தான். அதனால தான் கடவுள் என்னை அங்கே அமுச்சு வச்சாரோ என்னமோ தெரியல. இந்த சான்ஸே கிடையாது. எனக்கு சாருக்கு நான் நிறைய நன்றி சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய நன்றி சொல்லணும். அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இப்போ நிறைய பிஸ்டுலாலாம் எனக்கு எல்லாமே போயிடுச்சு, ஒன்றுமே கிடையாது. நான் பிழைப்பண்ணான்றதே தெரியல. சார்கிட்ட போயிட்டு இங்கே பண்ணணுன்னா எல்லாம் வெயின் எல்லாம் போயிடுத்தம்மா, ஒன்றும் இல்லை, வேணால் நீ பெர்ம் கதிட்டர் போட்டுக்கோ. நெக்லைன் போட்டாங்க, சார் தான் போட்டார். 1 இயர் இருந்தது. 1 இயர்லாம் வச்சுக்கவே முடியாது. நெக்லைன்லாம் 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் தான் வாங்க. பட் எனக்கு 1 இயர் இருந்தது. 1 இயராக நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பெர்ம் கதிட்டர் போட்டிருக்காங்க. ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆக போகுது இன்னும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, நல்லா இருக்கேன். அதுக்கு சாருக்கு தான் எனக்கு நன்றி சொல்லணும். எனக்கு 4 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிட்டேன். ஒன்று கையில் வெடித்து போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல்லையே கை வெடிச்சு ரத்தம் ஒரே, ஒன்றுமே பண்ண முடியல. எல்லாமே சரி பண்ணி கொடுத்து இன்றைக்கி எனக்கு 54 வயசாகுது, உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன். தைரியமாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாங் டயாலிசிஸ் பண்ணணும், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் தைரியத்தை கைவிடக்கூடாது. நான் தைரியமாக தான் இருக்கேன். நான் தனியாக போகிறேன், தனியாக வரேன். சாரை போய் பார்க்க தனியாக தான் போவேன், தனியாக தான் வருவேன். எனக்கு எல்லா ஹெல்ப்பும் சார் தான். சார்கிட்ட போனால் நான் எதுவும் பயமே கிடையாது, தைரியமாக போவேன், தைரியமாக வருவேன். நிஜமாகவே சொல்கிறேன், அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். கடவுள் நேரடியாக ஹெல்ப் பண்ண மாட்டார். அதனால தான் இவங்க மூலியமாக ஹெல்ப்பு கிடைக்குதுன்னா அது சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. எனக்கு சார் தான் எல்லாமே. எது ஒன்றுனாலும் போயிடுவாங்க, பார்த்துருவார்.
இன்னுமே அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்த்து நடக்கிறதே கிடையாது. அவரால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவார். தைரியமாக பேசுவார், தைரியமாக பண்ணுவார். ரொம்ப சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. எல்லாமே எனக்கு நான் பண்ணிட்டுருக்கேன். அதனால் தைரியம் வித்த கைவிடாதீங்க. இப்போ அப்போல்லாம் முன்னாடி எனக்கு 2005 பண்ணிட்டுருக்கேன். 2005 அவ்வளோ அவேர்னஸ் கிடையாது. இப்போ நிறைய அவேர்னஸ், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், எல்லாமே தெரியப்படுத்துகிறாங்க டாக்டர்ஸுங்களே. இதனால் இந்த ப்ராப்ளம் வருது, இதனால் இந்த மாதிரிலாம் நம்ம உடம்பை நம்ம கெடுத்துக்காமல் வர ஜெனரேஷன் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. Good morning all. Thanks Dr. Chengutan for those kind words. He's been a long-term colleague and co-member in this intervention nephrology team of our hospital. So before going into the details, I have made a small presentation for you guys to make you understand like what are we going to discuss, so that it is not Greek and Latin for you. It's going to take hardly 5-10 minutes. A bit about what is dialysis, what do you mean by a fistula, and what are these interventions we are talking about, how is it important in present day's practice. Yeah. Before that, you should be knowing, I'm so sure most of you guys should be having a friend or knowing a friend's friend or a relative who got a kidney disease, who are on dialysis or still on dialysis, who underwent a transplantation of the life. Definitely அந்த மாதிரி ஒருத்தர் நம்ம லைஃப்ல இருந்து தான் இருப்பாங்க, மாற்றமே கிடையாது அதுல. So we should have known about this dialysis or transplantation. Yeah. End stage kidney failure or advanced renal failure அப்படின்னா என்னன்னா, the patient's kidneys have failed completely. They are not going to be back, so they need one of these treatment to be alive and healthy. So we'll be having two options. They can either do a kidney transplantation, which is the best option, or அது பண்ண முடியாதவங்களுக்கு due to whatever reasons they'll be choosing to be on lifelong dialysis. So that is what we mean by end stage kidney failure or advanced kidney failure. That's the kidneys have failed completely beyond repair, so they are going to need one of these two treatments to stay alive and healthy. Otherwise it is not difficult to maintain life without these two things in those patients with renal failure. அதுதான் end stage kidney failure ன்றதுக்கு அதுதான் அர்த்தம். So என்ன நம்ம கம்யூனிட்டியில் என்ன அதோட burden அப்படின்றது you should be knowing. So if you can stop me anytime if there is a doubt, maybe English, Tamil or Hindi, you can ask your questions as well anytime, so please don't mind. So this is the rough estimate of the amount of sort of patients who suffer from this disease. Thanks to the hypertension and diabetes epidemic, the kidney diseases are increasing dramatically. So rough in a country like India, the estimate is always going to be an underestimate because there's going to be rampant underreporting. So நம்ம சொல்ற number எல்லாம் it's on the lower side. இதோட ஜாஸ்தியா தான் இருக்கும். Roughly it's around 200 to 250 people they have kidney failure needing either dialysis or transplantation per every 10 lakh population. So if you are going to extrapolate this figure, that அப்படியே நம்ம country population apply பண்ணி பார்த்தீங்கன்னா at least 2 lakh people should be needing either dialysis or waiting for a kidney. This is the minimum. I'm so sure it's going to be at least double or triple the number. இது நம்ம documented numbers. But on the other hand, எவ்வளோ transplant yearly நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா it's only around 5,000 to 6,000. You can see the number 2 lakh and it's only 5 and 6,000. So to put facts right, India is the country with the second largest transplant program in the world, next only to the United States of America. So it's the second largest. But even with such a scenario, you can see only we do close to 5,000 or 6,000 transplant. You can see the major disparity between the supply and the demand. You need at least 2 lakh kidneys, but you got only 5,000 or 6,000, which means மீதி உள்ள எல்லாருமே they are going to depend on dialysis to stay alive and healthy. That should tell you the importance of dialysis. And most of you should be knowing about this brain dead donation. So accidentally இல்ல மற்ற காரணங்களையோ மூளைச்சாவு அடைஞ்சவங்க கிட்னி டொனேட் பண்ணுறாங்கன்றதை பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். It is a very good thing to know and do, but if you see the fact, அந்த மாதிரி வர அமௌண்ட் பார்த்தீங்கன்னா it is very very less. It's only less than 10%. So out of this 6,000, maybe ஒரு 400-500 மட்டும்தான் such kidneys you are getting in a year. மீதி எல்லாமே it has to be from a close relative who is going to donate out of pure goodwill. So in a state like Tamil Nadu, which is sort of topping the list as far as the brain dead donation is concerned, and the number is still only around 250. 2018 last year பார்த்தீங்கன்னா we got only 250 kidneys from such brain dead donors. So that is never going to meet out the demand, which is going to be in 10,000s or 15,000s. அவ்வளோ பேருக்கு அட்லீஸ்ட் in தமிழ்நாட்டில் கிட்னி ஃபெயிலியர் வந்து டயாலிசிஸில் இருக்காங்க, ஆர்கன் தேவைப்படுது கிட்னி. பட் வாட் யூ காட் த்ரூ திஸ் brain dead is only 250. So which means இதெல்லாம் தான் the stark reality which we are going to face. So there's going to be a huge shortage of organs. Number two, and the waiting list for such brain dead donation is going to be very huge. For example, நான் nephrology start பண்ணும்போது maybe 10 years back, the waiting list used to be around 6 months or 1 year. Or 6 months, 1 year, patients dialysis இருப்பாங்க. At the end of an year,
kidney ஏதாவது கிடைக்கும் அவங்களுக்கு, so they'll be all happy without dialysis. But if you see the present day scenario, they're waiting for at least 4 to 5 years. அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is not that the available kidneys are reducing, it is going to be the same, the numbers are the same, but the patients who need the kidneys, அவங்க numbers increase ஆகிட்டே போகுது. ஸோ அதனால் waiting rate is very very huge. So it is at least 4 or 5 years. It's a conservative estimate. இதெல்லாம் தவிர there will be a certain amount of patients, number of patients who will not be fit for a transplant due to age இருக்கலாம், மற்ற காரணங்கள் இருக்கலாம், cardiac problem இருக்கலாம், ஸோ transplant பண்ண முடியாது. ஸோ அப்படி உள்ளவங்க இது எல்லாத்துக்கான ஆன்சர் என்னன்னா, they are going to be on long term dialysis. ஸோ ப்ராக்டிக்கலாக transplantation is a better way to treat kidney failure. அதுதான் best way to treat kidney failure. பட் இந்த காரணங்கள்லாம் இருக்கிறதுனால அது பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸோட நம்பர் பார்த்தீங்கன்னா it is very very less. Most of them will be doing dialysis. So dialysis is the most common way of treating kidney failure. Transplantation விட அதிக மக்கள் kidney failure யூஸ் பண்ண போகிற ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா dialysis தான். ஸோ அதனால தான் this talk gets importance. ஸோ உங்களுக்கு அதை பற்றி ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன், பட் புரியாதவங்களுக்கு just a simple explanation. Dialysis is a process where you take the blood out from the patient's body, pass it through a machine is going to clear the blood, the clean blood is going to be returned back to the patient. இதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா, you are seeing 2 tubes there. The red one is going to take the blood away from the body. வெளியில blood எடுத்துட்டு போகும் அந்த சிகப்பு tube. It is going to be passed through the machine. அந்த machine அதை clean பண்ணதுக்கு அப்புறமா the clean blood is going to be given back through the other tube which is blue in color. இதுதான் simple terms dialysis. ஒரு 4 hours பண்ற மாதிரி இருக்கும். You have to do it at least 2 or 3 times in a week. So life long continue பண்ற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி நம்ம டயாலிசிஸ் பண்ணணும்னா you need blood to come out. அதுதான் முக்கியமான கிரைட்டீரியா. நமக்கு தேவைப்படுற அளவுக்கு blood வெளியில வரணும் பேஷண்ட்ஸ் உடம்புலேருந்து. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அட்லீஸ்ட் 300 to 450 ml per minute. ஸோ ஒரு நிமிஷத்தில் ஒரு ½ liter blood should come out from your patient's body in a minute's time. நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் நாட் கோயிங் டு பி பாசிபிள். இந்த சின்ன சின்ன ரத்த குழாய் நம்ம கையில் தெரியுதுன்னா அவ்வளோ blood வரப்போகிறது கிடையாது. ஸோ அவ்வளோ வரணும்னா யூ காட் 2 options. அவ்வளோ வராமல் யூ cannot do dialysis. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா யூ காட் 2 options. You can put this small plastic looking tube into the neck. கழுத்தில் உள்ள ஒரு பெரிய blood vessel குள்ள ஏதாவது ரத்த குழாயில் நம்மளால் அந்த டியூப் போட்டுட்டு அந்த டியூப் வழியா you can achieve such high blood flow rates and you can do dialysis. அது ஒரு வழி. Or the better way is to do this. You can do a small surgery. It is called a fistula. அவங்களோட மணிக்கட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா there is a small scar you are seeing. That is also going to disappear in a few weeks time. ஸோ பண்ணதன் மூலம் என்ன பண்ணுவோம்னா we are joining 2 blood vessels together. 2 ரத்த குழாயை சேர்த்துருவோம் ஆர்டிஃபிஷியலாக. அப்படி சேர்க்கறதுனால உங்களோட ரத்த குழாயோட சைஸ் பெருசாகிடும். யூ கேன் சி அவர் கையில் எவ்வளோ பெருசாக தெரியுது. நார்மலாக அவ்வளோ பெருசு இருக்க போகிறதில்ல நம்மளுக்கு. அப்படி பண்ணுறதுனால யூ கேன் புட் அ நீடில், டேக் blood out, சுத்தம் பண்ணி யூ கேன் கிவ் இட் பேக். ஸோ டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். as I need not explain, you can see the left-ல இருக்க picture is going to be very very uncomfortable. It's going to cause a lot of pain. அவரோட ஹெட் மூவ்மெண்ட்லாம் it's going to be restricted and it is exposed to the environment. அப்படியே வெளியில் நீடி இருக்குது. ஸோ இட் கேன் கெட் இன்ஃபெக்டட். எல்லா பிரச்சனையும் அதில் வரலாம். ஸோ தட் இஸ் நாட் த ரைட் திங் டு டூ. ஸோ கரெக்டான வே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயாலிசிஸ் ஃபிஸ்டுலா கையில் இருக்கிறது தான். இது இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு பெயின் இருக்க போகிறதில்ல. பெயின் இருந்தாலும் இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி மினிமல். அவங்க பாட்டுக்கு வர போகிறாங்க, டயாலிசிஸ் பண்ண போகிறாங்க, தே கேன் கோ பேக். இன்ஃபெக்ஷனுக்கான சான்ஸ் ரொம்ப 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 கம்மி. ஸோ தே ஆர் கோயிங் டு பி கம்ஃபர்டபுள் வித் திஸ் ஃபிஸ்டுலா. தே கேன் டூ ஆல் ஆக்டிவிட்டீஸ் வித் திஸ் ஹேண்ட். எதுவும் இது பண்ணுங்க அது பண்ண வேணாம் எதுவும் கிடையாது. அந்த கழுத்தில் டியூப் போட்டுருக்கவங்க நீங்கள் கூட்டமான இடத்துக்கு போகாதீங்க, ஈரமல் சளி இருக்கவங்க பக்கத்தில் போவாங்க, அப்படி இப்படி நிறைய அட்வைஸ்லாம் கொடுப்போம். இவங்களுக்கு அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. தே கேன் லீட் அப்சல்யூட்லி நார்மல் லைஃப். ஸோ பெயினும் இருக்க போகிறதில்ல. ஸோ இஃப் த பேஷண்ட் ஹஸ் காட் அ குட் ஃபிஸ்டுலா, they are going to get good dialysis. They are going to get a good dialysis. They are going to lead a healthy life for a long period of time. ஸோ அதுதான் ஃபிஸ்டுலாவோட இம்பார்ட்டன்ஸ். பட் ஒரு 10-20 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள சினாரியோ பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் யூஸ் டு லிவ் ஹார்ட்லி ஃபியூ இயர்ஸ் ஆன் டயாலிசிஸ். ஸோ அப்போ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா the availability of dialysis is very less initially. ப்ளஸ் பேஷண்ட்ஸும் அதை பெருசாக யூட்டிலைஸ் பண்ணது கிடையாது. பேஷண்ட் யூஸ் டு பி ஆன் டயாலிசிஸ் ஃபார் ஒரு 6 months 1 year இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த யூஸ் டு எக்ஸ்பயர். பட் இப்போ உள்ள அட்வான்ஸ் சயின்ஸில் patients are on dialysis for a long period of time. So can anybody take a guess as to maximum எவ்வளோ சர்வைவ் பண்ண முடியும்? Can anybody make a rough guess on dialysis? You can just make a guess. 20 years? Yeah, it's half. So the maximum, the longest surviving dialysis patient in the world is on dialysis for 55 years. Dialysis. You can just imagine. So you would have long gone 55 years back. Now he's staying healthy and alive without a transplant, with only on dialysis. So that tells you the importance of dialysis. That tells you the advancement. எந்த அளவுக்கு அது வளர்ந்துருக்குன்றதை அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நம்ம பேஷண்ட்ஸே 20-30 இயர்ஸ்க்கு மேலே இருக்க பேஷண்ட் நிறையா இருக்காங்க. ஸோ டயாலிசிஸ் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நல்லா பண்ணுறதுனால பேஷண்ட்ஸ் ஆர் லிவிங் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். அப்படி இருக்கிறதுனால அந்த ஃபிஸ்டுலா யூ நீட் தட் ஃபிஸ்டுலா ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ பட் நீங்கள் திருப்பி டயாலிசிஸ் பண்ணுறதுனால யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம் ப்ராப்ளம் இன் த ஃபிஸ்டுலா. அது என்ன ப்ராப்ளம், அதை என்ன சரி பண்ணுறோன்றது தான் இட்ஸ் எசன்ஸ் ஆஃப் டுடேஸ் டாக். ஸோ என்ன பிரச்சனை வரலாம்னா கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான மோஸ்ட்
Is it okay to continue in Tamil or? Yeah. ஸோ கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், ஒன் ஆஃப் த காமன் ரீசன். ஸோ டயபெட்டிஸில் உள்ளவங்களுக்கு ரத்த குழாயெல்லாம் இன்னரெண்டாகவே சின்னதாக இருக்கும். இட் வில் பி வெரி தின். ஸோ ஃபிஸ்டுலான்றது யூ வில் பி ஜாயின் டூ ரத்த குழாய்ஸ் டுகெதர். ஸோ அது உங்களால் அவங்களுக்கு பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் அது பெருசாக ஆகாது. ஸோ போதுமான அளவு பிளட் சப்ளை கிடைக்காது. தட் இஸ் ஒன் காமன் இஷ்யூ விச் யூ ஆர் ஃபேஸிங். ஆஸ் சச் இந்தியாவில் டயபெட்டிஸோட தாக்கமும் ஜாஸ்தி. ஸோ அதனால் நம்ம நிறைய பேஷண்ட்ஸுக்கு டயாலிசிஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா ஃபிஸ்டுலாவே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. தே வுட் ஹவ் ட்ரைட் மல்டிபிள் டைம்ஸ், ஃபெயில் ஆகிருக்கும். ஸோ ஃபெயில் ஆனதுனால நான் அந்த பிக்சரில் காமிச்ச மாதிரி they will be getting dialysis through that plastic tube which will make their life very uncomfortable. ரெண்டாவது, நீங்கள் ஃபிஸ்டுலா பண்ணியிருப்பீங்க பட் போதுமான அளவு அது பெருசாக இருக்காது. we call it maturity. it would not have matured. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் சின்னதாக இருக்கிறதுனாலையும் மற்ற காரணத்தினாலையும் it would not have matured. அது ஒரு காமன் ப்ராப்ளம். நம்பர் 3, ஃபிஸ்டுலா நல்லா போயிட்டு இருக்கும் பட் லாங் டேர்ம் டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அந்த ஃபிஸ்டுலாஸில் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். திருப்பி நீங்கள் நீடில் ஊசி போட்டு ரத்தத்தை எடுக்கிறதுனால ஊசி குத்துற இடத்துலையோ மற்ற இடங்கள்லையோ அந்த பிளட் வெசல்ஸ் கேன் பிகம் நேரோ, சின்னதாகிட்டே போகலாம். அப்படி ஆகிட்டே போகிறதுனால ஒரு ஸ்டேஜில் இட் கேன் கெட் பிளாக்ட் as well. அப்படி பிளாக் ஆகிடுச்சுன்னா we say the fistula is dead, we cannot use the fistula, யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் வரும். இதுதான் அதில் ஃபேஸ் பண்ணுற காமன் இஷ்யூஸ். பட் இட்ஸ் நாட் தட் ஆல் தீஸ் இஷ்யூஸ் have started happening from yesterday. ஸோ இது டயாலிசிஸ் எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்போலேருந்து இந்த பிரச்சனைலாம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. பட் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆர் ஐ வுட் சே ஒரு 5-10 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அதை எப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க வெஸ்ட்டில், நம்ம ஊரில் இன்னும் இதே மாதிரி தான் மேனேஜ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிஸ்டுலா சரியில்லைன்னா அதை விட்டுட்டு we will create a new fistula. ஸோ அது வேலை செய்யலையா வில் ட்ரைட் அந்த சைடில் பண்ணலான்னு சொல்லிட்டு. தட் இஸ் அ வெரி வெரி ராங் வே டு டூ வித் ப்ரெசன்ட் டே சயின்ஸ் அண்ட் எவிடன்ஸ். ஸோ அப்படி பண்ணுறதோட பிரச்சனை என்ன, பேஷண்ட் டயாலிசிஸில் ஒரு 2-3 இயர்ஸ் தான் இருக்க போகிறாங்கன்னா யூ கேன் டூ தட். பட் பேஷண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஆன் டயாலிசிஸ் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். ஸோ எத்தனை ஃபிஸ்டுலா உங்களால் ஒரு 2-3 ஃபிஸ்டுலாக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ யுவர் ஐடியா இஸ் டு கரெக்ட் த ஃபிஸ்டுலா. என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி இஃப் யூ கேன் கரெக்ட் இட், யூ கேன் கீப் தட் ஃபிஸ்டுலா ஹெல்த்தி அண்ட் ரன்னிங் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். அதை சரி பண்ணி எவ்வளோ நாளைக்கு அதை பழுதுபடாமல் பார்த்துக்க முடியுதுன்றது ஷுட் பி த கோல். தட் இஸ் வாட் இஸ் டன் பை இன்டர்வென்ஷன் நெஃப்ராலஜி. ஸோ அதை ட்ரீட் பண்ணுறது தான் சரியான தீர்வாக இருக்க முடியும். யா, ஸோ இந்த மாதிரி பிரச்சனையில் தான் இன்டர்வென்ஷன் நெஃப்ராலஜி கம்ஸ் அஸ் அ பூன். ஸோ இது வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பீன் தேர் ஃபார் த லாஸ்ட் 5 or 10 years. பட் நம்ம கண்ட்ரியில் பெரிய அளவில் பிரபலம் ஆகலை. இன்ஃபேக்ட் ஐ எம் த ஃபர்ஸ்ட் குவாலிஃபைட் இன்டர்வென்ஷன் நெஃப்ராலஜிஸ்ட் ஹியர் இன் அவர் ஸ்டேட், which itself tells you it has not picked up. But it is very much the need of the hour. அதனால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸுக்கு தான் தெரியும் அது எந்த அளவுக்கு அது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. என்னன்னாலாம் நம்ம பண்ணுறோம் அட் அவர் ஹாஸ்பிட்டல் which is different from other routine practices அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபிஸ்டுலா பண்ணி அதை வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி டியூ டு த ஹை ப்ரிவலன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா வில் டூ அ வீனோகிராம். வீனோகிராம்னு என்ன அர்த்தம்னா ரத்த குழாய் அளவு என்னன்றது துல்லியமாக கண்டுபிடிச்சி ஸோ தட் வி கேன் டெல் த சர்ஜன் இந்த இடத்துல ஃபிஸ்டுலா பண்ணிங்கன்னா அது வேலை செய்கிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. ஸோ தட் இஸ் அன் எக்ஸ்ட்ரா அட்டெம்ப்ட் டு மேக் ஷூர் த ஃபிஸ்டுலா டசன்ட் ஃபெயில். ஸோ அதுதான் வீனோகிராஃபி. தட் இஸ் அ டெஸ்ட் வி டூ பிஃபோர் கிரியேட்டிங் எ ஃபிஸ்டுலா. அது இஸ் நாட் காமன்லி டன், வி ரூட்டீன்லி டூ அட் அவர் ஹாஸ்பிட்டல். அது பண்ணதுக்கப்புறம் என்ன எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா ஃபிஸ்டுலா ஃபெயிலியர் ரேட்ஸ்ன்றது இட் ஹஸ் கம் டவுன் ட்ரமாட்டிக்கலி. மற்ற இது பார்த்தீங்கன்னா அதர் இம்பார்ட்டன்ட் தெரப்பீஸ். ஸோ ஃபிஸ்டுலா நாளடைவில் இட் வில் கெட்ஸ் நேரோ, சுருக்கம் அடையும். அப்படி இருக்கிறதுனால அது போதுமான அளவு ரத்தம் கிடைக்காது, டயாலிசிஸ் பண்ண முடியாது, மற்ற பிரச்சனை பேஷண்ட்ஸுக்கு வரும். அப்படி வரவங்களுக்கு வி டூ அ பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி. இட்ஸ் pretty much the same as your angioplasty if you do in the heart. எங்கே ரத்த குழாய் சுருங்கி இருக்கோ you put a balloon, அதை விரிவடைச்சு யூ டைலேட்டட் ஃப்ரம் அவுட் சைட், விரிவடைய வச்சிங்கன்னா அந்த ரத்த குழாயும் பெருசாகும். அப்படி பண்ணுறதன் மூலமாக ஃபிஸ்டுலா சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். தட் இஸ் அ பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி. அண்ட் வி கேன் டூ த்ரோம்போலைசிஸ். சில நேரத்தில் என்ன ஆகுனா பேஷண்ட்ஸ் ஃபிஸ்டுலா மேலே கை வச்சு படுத்திருப்பாங்க, அது அமைக்கி இருக்கும், அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இட் நாட் பி ஒர்க்கிங், கிளாட் ஆகிருக்கும். ஸோ ஆர் பிபி கொஞ்சம் குறையும், ஃபிஸ்டுலா பிளாக் ஆகிடும். இதெல்லாம் காமனாக வர பிரச்சனை டயாலிசிஸ் பேஷண்ட்ஸில். அது அவங்களுக்குலாம் நம்ம என்ன இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா இன்னொன்று கிரியேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கழுத்தில் டியூப் போட்டுக்கோங்க, அதில் டயாலிசிஸ் பண்ணுங்கள், யூ வில் கிரியேட் another one. பட் தட் இஸ் நாட் த ரைட் திங் டு டூ. என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னா த்ரோம்போலைசிஸ்னா ரீசெண்டாக வந்திருக்க மருந்துகள் மூலமாக, அட்வான்ஸ் மருந்துகள் மூலமாக அந்த ரத்த கட்டியை வி கேன் டிசால்வ், கரைக்க முடியும். கரைச்சா ஃபிஸ்டுலா உடனடியாக வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கழுத்தில் டியூப் போட வேண்டிய அவசியம் இருக்க போகிறது கிடையாது. யூ நீட் நாட் கிரியேட் நியூ ஃபிஸ்டுலா. த்ரோம்பெக்டமிஸ்னா அந்த மாதிரி ரத்தக்கட்டை வெளியில் எடுக்கிறது ஃபிசிக்கலாக, வி கேன் டூ தேட் ஆல்சோ. இது இட்ஸ் அ நோவல் இன்னோவேஷன் விச் ஹஸ் கம். ட்ரக் ரிலீசிங் பலூன் அப்படின்னா பலூன் மூலமாக ஒரு பர்டிகுலர் மருந்துங்களை உடம்புல உள்ள ரத்த குழாய்க்குள்ளர கொடுக்கறது வித்தவுட் எனி கட் ஆர் எனி திங். அப்படி ரிலீஸ் பண்ணுறதன் மூலமாக அந்த ஃபிஸ்டுலா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வு ஒரு சிக்னிஃபிகன்ட் லென்த் ஆஃப் டைமுக்கு நம்மளால் காண முடியும். அது நம்ம ஆஃப் லேட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ ரீசெண்ட் இன்னோவேஷன். ஸ்டென்டிங் அப்படின்னா ஒரு ஹார்ட்டில் வைக்கிற ஸ்டென்ட் மாதிரி தான், மெட்டல் ஆர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர் சம் அதர் மெட்டலில் செய்யப்பட்ட ஒரு வலை மாதிரி இருக்கும். அதை ஃபிஸ்டுலா பிரச்சனை உள்ள இடத்துல உள்ளர பொருத்திட்டோம்னா ஃபிஸ்டுலா சம்மந்த பிரச்சனை வரதை டிலே பண்ணலாம். பட் இது எதுவுமே நம்ம ஆப்ரேஷன் பண்ணி போகிறதில்ல. டாக்டர் செங்குட்டுவன் சொன்ன மாதிரி எவ்ரி திங் இஸ் த்ரூ அ பின்ஹோல் சர்ஜரி வித்தவுட் அனஸ்தீசியா, ஜஸ்ட் லோக்கல் அனஸ்தீசியா
அது வழியாக பண்ண போகிறோம். the patients will get discharged on the same day after a successful procedure. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பண்ணுறோம். பட் இதெல்லாம் பண்ணுறதோட அல்டிமேட் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயாலிசிஸ் ஃபிஸ்டுலாவை பிரச்சனை இல்லாமல் எவ்வளோ நாளைக்கு உங்களால் அதை கொண்டு போக முடியும் அப்படின்றது தான். தட் இஸ் யுவர் அல்டிமேட் கோல். அதை நீங்கள் ரீச் பண்ணுறது தான் ஷுட் பி த எய்ம். யா. ஸோ இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். பட் இதெல்லாம் மீறியும் சில பேஷண்ட்ஸுக்கு ஃபிஸ்டுலா நம்மளால் பண்ணவே முடியாது. டியூ டு வாட் எவர் ரீசன்ஸ், வெயின் சின்னதாக இருக்கும், பிளாக் ஆகிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபார் தோஸ் டெஸ்பரேட் பேஷண்ட்ஸ் வேறு வழி, பட் தே ஹேவ் டு பி ஆன் டயாலிசிஸ் டு பி அலைவ். ஸோ அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு தான் we use this tube. It's called a perm cap. இது நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் போடுவோம். இட் கோஸ் ஆல் தி வே அப் டு த ஹார்ட். ஸோ இது இட் கேன் ஸ்டே தேர் ஃபார் அ ஃபியூ மந்த்ஸ் ஆர் ஃபியூ இயர்ஸ். இன்னைக்கு கூட நம்ம இன்விடேஷனை கேட்டுட்டு மிஸ் லதா வந்திருக்காங்க. அவங்களுக்கு இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இட் ஹஸ் பீன் ரன்னிங் ஃபார் த லாஸ்ட் 3 years வித்தவுட் எனி இஷ்யூ. ஸோ அவங்களுக்கு ஃபிஸ்டுலாவே பண்ண முடியல. ஸோ இதுதான் அவங்களுக்கான லாஸ்ட் ரிசார்ட். ஸோ தட் இஸ் இட். ஸோ அதை நம்ம சில நேரங்கள் ஈஸியாக பண்ண முடியும். பட் இந்த மாதிரி ரொம்ப நாள் டயாலிசிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வி ஸ்பெஷலைஸ் இன் தேட் ஆல்சோ. இந்த கடினமான சுச்சுவேஷனில் ஹவு டு புட் அ பம்ப் கேத் எங்கே பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வி ஸ்பெஷலைஸ் இன் தேட் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் பண்ணி வி ட்ரை டு மேக் த லைஃப்ஸ் ஆஃப் அவர் டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் பெட்டர். அண்ட் அல்டிமேட்லி டயாலிசிஸில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த்தி ஃபிஸ்டுலா இருந்தால் டயாலிசிஸ் நல்லா கிடைக்கும். டயாலிசிஸ் நல்லா கிடைச்சா they will stay healthy for a long period of time. நான் டாக்டர் வெங்கடேஷ் ராஜ்குமார், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னையில் நெஃப்ராலஜி கன்சல்டன்ட், சிறுநீரக இயல் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பேசுனது அந்த நெஃப்ராலஜியில் டயாலிசிஸ் தேவைப்படுற பேஷண்ட்ஸுக்கு என்ன பிரச்சனை வரலாம், டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்ஸுக்கு அந்த ஃபிஸ்டுலான்ற சின்ன சர்ஜரி பண்ணி அது வழியாக தான் டயாலிசிஸ் பண்ணுவோம். அது இருந்தால் தான் அவங்களோட டயாலிசிஸும் நல்லாயிருக்கும், அவங்க லைஃப்பும் நல்லாயிருக்கும். அதில் என்ன பிரச்சனை வரலாம், அது எப்படி எதிர்பார்த்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ரீசெண்டாக வந்து சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் படி என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த டயாலிசிஸ் திருப்பி பண்ணுறதுனால அந்த ஃபிஸ்டுலா சுருங்கலாம், ஃபிஸ்டுலா பிளாக் ஆகிடலாம். ஸோ அந்த மாதிரி வரவங்களுக்கு இன்னமும் நிறைய இடத்துல என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, அந்த ஃபிஸ்டுலா அப்படியே கைவிட்டுட்டு புதுசாக இன்னொரு இடத்துல பண்ணி டயாலிசிஸ் பண்ணுறதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இன்னொரு இடத்துல பண்ணி டயாலிசிஸ் பண்ணுற வரைக்கும் நடுவில் டயாலிசிஸ் பண்ணுறது கழுத்தில் அந்த டயாலிசிஸ் கத்திக்கிட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்டிக் டியூப் போட்டு டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த லேட்டஸ்ட் இன்டர்வென்ஷன் நெஃப்ராலஜி டெக்னிக் யூஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணாமல் அந்த மாதிரி பழுதடைந்த ஃபிஸ்டுலாவை திருப்பி மருந்துகள் மூலமோ இல்லை ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பலூன் மூலமாக செய்யக்கூடிய சர்ஜரின்னு சொல்ல மாட்டேன், ஒரு பின்னோல் சர்ஜரின்னு சொல்லலாம், அந்த மாதிரி டெக்னிக்ஸ் மூலமோ அதை ஓப்பன் பண்ணி புதுசாக ஃபிஸ்டுலா செய்யாமல் அந்த பழுதடைந்ததே சரி பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணிகிட்ருக்கோம் ரெகுலராக. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால பேஷண்ட்ஸ் டயாலிசிஸில் ஹெல்த்தியாக ரொம்ப நாள் இருக்கலாம். கழுத்தில் டயாலிசிஸ்க்கான டியூப் போட வேண்டிய அவசியம் இருக்க போகிறதில்ல. ஸோ ரொம்ப நாள் ஹெல்த்தியாக டயாலிசிஸில் இருக்கிறதுனால இதை பண்ண வேண்டிய அவசியமும் இருக்குது. இது ஒரு அப்கமிங் ஃபீல்ட். ஸோ இப்போ தான் நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டாக அதுக்கான ஸ்கோப் உண்டு. அது டயாலிசிஸில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ரெகுலராக தேவையும் படும்.